இப்ப நம்ம அந்தியூர் புனாசாமி தேர் கோயில்ல தான் இருக்கோம். குருநாசாமி கோயிலே வந்து பாத்தீங்கன்னா குதிரை சந்தை, ஆட்டு சந்தை, மாட்டு சந்தை அதுக்குதான் செம ஃபேமஸ். சொல்லி வாய் மூடல முன்னாடி நிக்குது. கூட வரணும், நீ பாட்டுக்கு போறீங்க, நீ உனக்கு குடிச்சுக்கிற, எனக்கு கொடுக்க மாட்டேற. முன்னாடி போனா பின்னாடியே போற, முன்னாடியும் வர மாட்டேற. என்னதான் பண்றீங்க தெரியல. குருவியா? ஓ, எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு? எங்கடா குருவி? பிஞ்சஸ்டா. பிஞ்சஸ் பாருங்க எப்படி வச்சிருக்காங்க. இதெல்லாம் ஒரு காலத்தை வச்சு வளர்த்திக்கிட்டு இருந்தேன். இப்போ தனித்தனியா போட்டா ஒரு இது அப்படின்னு கேம் வச்சு விளையாண்டுருக்காங்க. என்ன கொடுமை சரவணன். சவாரி வாழ்க்கையில போனதுல போன ஒரு நாள் ஆகுது. செமையா இருக்கு. போறதுல காசு இல்ல சாமி, வச்சிருக்கியா? இருந்தா கொடுப்போம். என்ன கட்டிங் போட்டிருக்கு குதிரை. ஜம்முன்னு வராங்க குதிரையில. பேர்லயே வந்து ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? அமௌண்ட் தான். அமௌண்ட் வந்து எல்லாமே 1-2 மடங்கு அதிகமாக தான் வச்சிருப்பாங்க எல்லாத்துக்கும் ரேட். இதுதான் சல்ல. ஜிபே ஒர்க் ஆகாது, டவர் கிடைக்காது, இல்லை கையில் கொண்டு வர வேண்டியதாக இருக்குது. இந்த சாட்டை எதுக்கு வாங்கிட்டு போகணும் தெரியாது. வீட்டில் ஆடும் இருக்காது, குதிரையும் இருக்குது, எதுவுமே இருக்காது. மாடு குதிரை எதுவுமே இருக்காது. சாட்டை வாங்கிட்டு வச்சுப்பாங்க. வாங்கறதுக்குலாம் காசு வச்சிருக்கோம், ஆனால் வந்து ஜிபேல தான் இருக்கு. ஸோ வந்து டவர் இங்கே நிறைய பேருக்கு முன்னாடி டவரும் கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம கரெக்டான இடத்துக்கு வந்திருக்கோம். என்ன பண்றாங்க? கொடைப்பிடி மாடுதான்டா. மாடுல என்ன பண்றாங்கன்னு தெரியலையே. பெரிய மாடா? எவ்வளோ பெரிய குத்துச்சுன்னா அவ்வளவுதான், சாக வேண்டியதான். அது குத்து, அது மாடு கொம்பு இப்படி தானே வளைஞ்சிருக்கு. அப்போ உனக்கு தெரிவிக்காதுடா அது. சாமி இதெல்லாம் ஏத்துச்சுன்னா அவ்வளவுதான்டி. ஊர்ல என்ன சொன்ன? வெயில கட்டி போட்டு சுத்தம் பண்றாங்களா? இப்ப நம்ம இந்த வெயில் சுத்திட்டு இருக்கோம், நம்மளும் சுத்தம் பண்றாங்களா? ஆமா, நாட்டு மாட்டுல ஒன்று இருக்கும் தெரியுமா? நாட்டு மாட்டுக்கு வேர்வை வந்து வெளியே வந்துருமாமாண்டா. சிந்து மாட்டுக்கு வந்து வேர்வை வெளியே வரான்னு. ஆனா நான் தான் அப்படியே சொன்னேன்ல, இந்த தேர் இது நாட்டு மாட்டு தான். நான் சொல்றது கேளு. இந்த கோயில் இருக்குல்ல, குருநாசாமி கோயில், இது தேர் ஃபங்க்ஷனே வந்து இந்த ஆர்டிஸ்ட் அந்த ஆடு மாடு எல்லாமே இருக்கு. எல்லாத்துக்கும் ஃபேமஸ் ஆனது தான் இந்த இது. நீ மற்ற தேரை கம்பேர் பண்றப்போ எந்த இதுலையுமே இந்த மாதிரிலாம் வந்து மாடுலாம் உனக்கு கட்டி போட்டுருக்க மாட்டாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்படியே சொன்னேன்ல, உங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி மாடே வச்சிருக்காதவங்க, குதிரை வச்சிருக்காங்க, வந்து சாட்டை எடுத்துட்டு போவாங்க, வாங்கிட்டு போவாங்க சாட்டை அப்படின்னு. ஏன் தெரியுமா? அது ஏன்னே தெரியாதுடா. அது ஒரு இதுடா. இந்த கோயிலுக்கு வந்தா இங்க வந்து சாட்டை வாங்கிட்டு போய் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியே தோணும். ஏன் பார்த்துட்டே போறாங்களா? நான் எங்க முன்னாடி ஒரு நம்பி கூட சாட்டை வச்சு தான் போயிட்டு இருக்கேன். அது வேறு. ஆனால் வீட்டில் மார்க்க நம்ம தெரியல சொல்றேன். அடி இங்க வேற தாசுடுமா நீ? நான் ஒட்டுவேன். நான் சொல்லலை வேற. அவன் மாட்டுக்கு போறான் பாரு. நீ வரானா கூட வரானா கண்டுக்கிறது எது இல்லை. மாட்டுக்கு தேவைப்படுற, குதிரைக்கு தேவைப்படுற எல்லா ஐட்டம்ஸும் இங்கே இருக்கும். நீங்க 8 சொட்டி வந்து வாங்கிக்கலாம். நான் கொடை பிடிச்சி என்ன பண்ணுவேன்? கொடை வாங்கிட்டேன்னா எங்க முன்னாடி பார்த்து வா சாமி. எங்கடா அங்கேயே போயிட்டு இருக்கு? இந்த பக்கம் வாடா. சும்மா அப்படியே முட்டிக்கிட்டே போறான் அந்த பக்கம். எல்லாம் இந்த பக்கம் போவாங்க, இவன் மட்டும் மாட்டுக்குள்ள முட்டிக்கிட்டு போயிட்டு இருக்கான். வழியில போவான். பாரு, இது ஆதவ், அதோட 2 குட்டியாட்டு இருக்கு. அதுல இருந்து வந்தது ஒண்ணு, அதுல இருந்து வந்தது ஒண்ணு. அப்படியே லைனா அப்படியே ஒவ்வொன்றா எடுத்திருக்காங்க. இந்த இடத்துலதான் வந்து குதிரை ரேஸ் நடக்கும். ரேஸ்லாம் ஓட்டுவாங்க. ஃபுல்லா வந்து மஞ்சி போட்டு குதிரை அப்படியே வர வர ஜம்முன்னு இருக்கும். செமையா இந்த வாரு எப்படி ஜம்முன்னு இருக்குன்னு. மரமா தெரியலையே, மரமா தான் இருக்கும். கண்ணுக்குட்டியே வரமான நொலாயம் பண்ணுது. தள்ளிட்டு போறாங்க. சீக்கிரம் போயிட்டாங்க. என்னடா பண்ற?
நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கீங்கன்னா மறக்காமல் இந்த தேரை வந்து ஒரு டைமாவது வந்து பார்த்துருங்க. ஏன்னா செம்மையாக இருக்கும், செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நிறைய விஷயத்த பார்க்கலாம், நிறையா தெரிஞ்சுக்கலாம், புதுசு புதுசாக இருக்கும். என்ன ஃபோனில் பார்த்துட்டு இருந்தது நீங்கள் ஃபோன்லேயே பார்த்துட்டு இருப்பீங்க, நேரில் வந்தால் தானே தெரியும், ஜாலியாக இருக்கும். இன்னும் 1/2 மணி நேரம் ஆச்சு, ஆலியவே காணும். ஸோ வீட்டுக்கு போகணும் பார்த்தா வண்டி வளைய மாட்டான். நண்பர்களே மறுபடியும் சொல்கிறோம், வர மாதிரி இருந்தால் வெயிலில் வந்தாங்க செத்து போயிடுவீங்க. ஃப்ரீ டைம் வாங்க, ஜாலி என்ஜாய் பண்ணலாம். வாடா வாடா நண்பர்களே, வழியை போட்டு எல்லாம் அடைச்சி எல்லாம் ஒரு மாதிரி ஏதோ பண்ணி வச்சிட்டாங்க, போகிறதே வழி இல்லாமல். கோயில் பார்த்தீங்கன்னா நம்ம குதிரைலாம் பார்த்தோம்ல, அது பெரிய மாடெல்லாம் பார்த்தோம்ல, அது வந்து லாஸ்ட்ல உள்ள போகணுமாமா. நாங்கள் இங்கே இருக்கிறது நான் சொல்கிறோம், இங்கே இருக்கிறது கோபுரமாமா. கோயில் வந்து அங்கே உள்ள இருக்கு. கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் அந்த கூட்டத்தில் போட்டு நசுக்கி புழிஞ்சு எடுத்துட்டாங்க சாமி. நண்பர்களே மறுபடியும் டெஸ்ட்டை கொடுத்துட்டாங்க. கோயில் அந்த பக்கம் தூரிக்கு அந்த சைடு இருக்கா, இந்த சைடு வெளியே போகிற வழியாமா. 2 கிலோமீட்டர் நடந்தது வெட்டியாக போச்சு, திருப்பி மடிமோ. ஸோ திருப்பி ஒரு 3 to 4 கிலோமீட்டர் திரும்பி இப்படி போகணுமாமா. இனிமேல் வருவேன் கண்டிப்பாக. நான் வண்டியில் போக முடிச்சு, நடந்து போக முடியாதுட்டாங்க, வண்டியில் தான் போகணுமா. இருந்தாலும் நடந்தே போப்போம். ஆனால் எங்கள் மாதிரி பைத்தியக்காரங்க நீங்கள் எங்கேயுமே பார்த்துக்குவானே நினைக்கிறேன். தண்ணி வாங்குறதுக்கு ஜிபே வேறு ஒர்க் ஆகலை. ஸோ அதனால் திருப்பி நாங்கள் ஓசி பக்கம் தண்ணி குடிச்சு தெரியுமா, அங்கேயே போய் தண்ணி குடிச்சிட்டு அப்படியே கோயிலுக்கு போயிடலாம் அப்படின்னு திரும்பி நடந்து போயிட்டுருக்கோம். அதே வந்த வழியிலே திரும்பி போயிட்டுருக்கோம். ரனேஷ் செம்ம ஹாப்பியாக இருக்கீங்களா? அடுத்தட்டிங்க கூப்பிடு. ஏன் தண்ணி குடிக்கலைன்னா நாக்கு தொண்டைலாம் வரல. இந்த கோயில வந்து நீங்க சந்தைக்குள் வந்தீங்கன்னா மார்ச் கடைசியில இருக்கு. இந்த மாதிரி ஆளு உங்க டீம் இருந்தாங்கன்னா தயவு செய்து சொல்றேன், அவன் கழட்டி விட்டுருங்க. என்ன அவனு ஏதோ நம்ம வந்ததே ஒரு விஷயத்துக்கு, ஆனா அவன் பண்றது வேற விஷயமா இருக்கும். என்ன எனக்கு லாக் எடுக்க வந்தா இவன் பாட்டுக்கு சுத்திக்கிட்டு இவன் பாட்டுக்கு சுத்துறான். வேற எதுக்கு வந்தான், எதுக்கு போறான், வந்ததே மறந்து விளையாட ஆரம்பிச்சிட்டான். நீங்க இந்த மாதிரி ஏதாவது தேருக்கு இது வரீங்க, ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு இது போனீங்க அப்படின்னா தயவுசெய்து நைட் டைம் போங்க. நைட் டைம்ல வெயிலும் இருக்காது, சில் கிளைமேட் செம்மையா இருக்கும். என் இந்திய தேசம் இது, ரத்தம் இந்திய தேசம் இது. எல்லாத்துக்கும் இண்டிவிஜுவல் சைட்ஸ் வச்சிருக்காங்க. அதாவது மாடுக்கு ஒரு சைடு, குதிரைக்கு ஒரு சைடு, வண்டிக்கு ஒரு சைடு, ஆக்சசரிஸ்க்கு ஒரு சைடு, இந்த மாதிரிலாம் இருக்கு. இந்த சைடு ஃபுல்லா வந்து அக்ரிகல்ச்சருக்கு தேவைப்படுற பொருட்கள் அனைத்தும் இருக்கிறது. இந்த மாதிரி எல்லாமே இருக்கு. பேர்ட்ஸுக்கு தேவைப்படுறது, இல்ல பெட்ஸுக்கு வேணுங்கிற எல்லா ஐட்டம்ஸுமே இங்க இருக்கு. ஹாம்ஸ்டர்ஸ் ரொம்ப நாளா வந்து நந்தியூர் தேர் வந்து இது பண்ணிட்டு இருக்காரு. அந்த பக்கம் 2 கிலோமீட்டர், இந்த பக்கம் 2 கிலோமீட்டர் நடந்து கால் வலிக்குது. வேற வழி இல்லை, வனத்துக்கு போனோம் அப்படின்னா. அதாவது மொத்தம் குருநாதசாமி கோயில்ல 2 இருக்கு. குருநாதசாமி கோயில்ல ஒன்று கோபுரம், இன்னொன்று வந்து வனம். கோபுரம் வந்து ஃபர்ஸ்டே இருக்கும், என்ட்ரிலேயே இருக்கும் கோபுரம். வனம் வந்து அங்கிருந்து மாட்டு சந்தையெல்லாம் இருக்குல்ல, லாஸ்டா தூரி மாட்டு சந்தை, அதெல்லாம் தாண்டி லாஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர் போகணும். ஸோ இப்போ அங்கே தான் போக போகிறோம். வண்டியில் போகணுன்னா சுற்றிக்கிட்டு அங்கேருந்து வண்டி எடுத்துக்கிட்டு அங்கே போய் சுற்றி போகணுமாம்மா. ஸோ நம்மளால் ஆகாது, அதனால் நடந்தே போக போகிறோம். அருவா தானே ஸ்கேன் ஆக மாட்டேங்குது. டவர் இருக்காதா?
ஜிபேல வச்சுக்கிட்டு படுற பாடு. எப்பவுமே வந்து நடராஜர் சர்வீஸ் தான்டாடி. எங்க போனாலும் சரி 4 கிலோமீட்டர் இருந்தாலும் சரி 10 கிலோமீட்டர் இருந்தாலும் சரி சர்வீஸ். நீ எங்கேயாவது வெளியே போறீங்கன்னா தயவுசெய்து வந்து ஜிபே நம்பி மட்டும் வெளியே போயிடாதீங்க. கையில் ஒரு 40 ரூபா 50 ரூபா அட்லீஸ்ட் ஒரு 200 ரூபா 300 ரூபாய் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா எங்களை மாதிரி தான் கஷ்டப்படணும். எப்படி இல்லை பிச்சை எடுக்க வேண்டியதான், வேறு வழி இல்லை. நாங்கள் என்ன அதான் பண்ணல, எங்கேயும் ஜிபே ஒர்க் ஆகலை. ஸோ அதனால நாங்கள் ஒரு ஆர்வத்தில் வந்துட்டோம். மண்ணங்காட்டு வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது எவனை போய் ஆரம்பிச்சுட்டு வரான் எவனு தெரியல. சேனலுக்கு மூடிட்டு பிச்சை எடுக்க வேண்டியதான். சேனலுக்கு மூடிட்டு போயிட்டு டே புரியல என்னது தொடல் சுருங்கி வாய் வழியாக தெளிவுது போகுது. இனிமேல் இப்படி வரும். சத்தியமாக வரும். கிராமத்துக்கு போனால் அவனே தெரியாது எனக்கு. பாருங்க கால் எப்படி நாரி கிடக்குது தெரியுதா? இங்க அவள் தான் அலப்பற ஸ்டார்டிங்னால அலப்பற எண்டிங் முடிஞ்சு. அவள் தான் முடிச்சுட்டான். நேர போய் வண்டி வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது. இன்னும் 4 கிலோமீட்டர் நடக்கணும். டாட்டா.